படமும் எடுக்க போறதில்ல, பாட்டும் ரெக்கார்ட் பண்ண போறதில்ல. என்னத்த சொல்லி இந்த பொண்ணை திருப்பி அனுப்ப போறேனோ அல்லா. ஓகே, ஊமையான ஒரு பாவப்பட்ட கிராமத்து பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆம்பளை பையனை முதல் முறையா கோயில் பிரகாரத்துல வச்சு பாக்குறா. பையனா? என்ன ஒரு 10-12 வயசு இருக்குமா? பையனு சொன்னா அது டீனேஜ், இளம் பருவம், ஒரு 16 வயசு இருக்கும். அப்படினா யூத்ஃபுல்லா தான் இருக்கும். அங்கதான் இந்த பாட்டோட சிச்சுவேஷன், அங்கதான் பாட்டு தொடங்குது. நான் டியூன் பண்றேன், பாடுங்க சார். என்னது? பாலு, பாலு, என்னாச்சுடா? ஐயோ பாவம், ஏடா நீ அந்த ஊமை பொண்ணோட கண்ணீர் கதையை கேட்டு நீ அழுகுறியாடா? அப்புறம் என்னாச்சுடா? என்னோட தமிழ் செத்து போன நாள் அவரும் ஊமையா இருந்தாரோ? அவரு செத்து போய் இன்னையோட ஒரு வருஷம் திடீர்னு எமோஷனல் ஆயிட்டான். அதுக்கு நம்மளால என்னடா பண்ண முடியும்? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? டேய், அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் உருவாக்கின பாட்டுல வாழ்ந்துட்டு தானே இருக்கு. போதும்டா. ஐயோ பாவம் பாவம். என்னாச்சு? பாலுவோட பழைய குருவா இருந்தாரு சந்திரப்ப மாஸ்டர், சந்திரப்ப மாஸ்டர் இறந்து போயிட்டாரு. டேய் போன விடுறா. அவரு தானா சாகல, தமிழகத்துக்கு வந்த பையனை அடிச்சு கொண்டுட்டான். இப்ப போனவங்களை எல்லாத்தையும் நினைச்சு எதுக்காக இப்படி புலம்புது? அவங்க போகட்டும், நீ முதல்ல தமிழாவாசி, இல்லன்னா நான் உன்ன வாசி. நீ என்ன சாத்தானா? எதுக்காக இப்படி கத்துற? அது இவனோட குரு, ஒரு சிஷ்யனோட வேதனை உனக்கு தெரியாது. ஐ எம் சாரி தயா. டேய் பாலு, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாம அப்புறம் வாசிக்கலாம். போடா. வேண்டாம் சார், அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் போயிட்டு அப்புறமா வரேன். நாளைக்கு காலையில வந்தா போதும். கால் சுபே. என்னங்க காலையில பரோட்டா மட்டும் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம். சாரி தயா. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார், நான் நாளைக்கு வரேன். அம்மா வாங்க. இங்க பாருமோளே, எப்படியா இன்னைக்கு சமாளிச்சுட்டா நாளைக்கு நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். அப்புறம் ராத்திரி முழுக்க கண் முடிச்சு ஒரு அற்புதமான டியூன் போட்டு வச்சிருக்கேன். அதுல கல்யாணி காம்போதின்னு எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். அத காய்ச்சி அப்படியே காதுல கல்யாணி காம்போதி. கல்யாணின்னு சொல்லும்போது நாம ரஞ்சித் ஹோட்டல் பாருக்கு போய் நல்லா ஜெல்லுன்னு பீர் அடிச்சா எப்படி இருக்கும்? எதுக்கு போன வாட்டியை நம்ம ஒண்ணு விட்டு போனேன், அந்த மாதிரி விட்டு போறீங்களா? கடைக மூடு. ஏண்டா உனக்கு எவன்டா இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுக்கறது? தண்ணி அடிச்சா பாட்டு வரும்னு எவன்டா சொன்னா? சரக்கு அடிச்சா பாட்டு வரும்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் மியூசிஷியன் ஆயிருப்பானுங்க அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அட மியூசிஷியன் பா. முதல்ல சத்தம் உண்டாச்சு, அப்புறம் வாக்குகள், மொழி, அப்புறம் எப்போ மனுஷனோட மனசுல ஒரு சந்தோஷம் உண்டானப்போ முதல்ல சங்கீதம் பிறந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கம்யூனிகேஷன், அதுதான் இசை. அது போதையோட மறு அவதாரம். இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறேன். நானே கேட்டுக்கிறேன், கொடுப்பா. இப்படி ரெண்டு பேரும் தத்துவம் பேசுது. நாளைக்கு அவங்க வந்தா என்ன பண்றது? கல் சுபே, என்னால என்ன பண்ண முடியும்னா நாளைக்கு அவங்களுக்கு மட்டன் சிக்கன் கொண்டு போய் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். பாட்டெல்லாம் தும்லோ தேக்கோ. ஒரு டியூன் கூட உன்னால போட முடியல. இல்ல என்னால அது முடியற மாதிரி தெரியவே இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தாளம் தான், ராகம் இல்ல. அப்புறம் யாரு கேட்டா அவளை இங்க கூப்பிட்ட? அவளை பிடிச்சிருக்கு, என்ன பண்ண சொல்ற? மனசுக்கு பிடிச்ச பண்ண ஒரு பாட்டு போட்டு மடக்கலாம்னு பார்த்தா நீ உங்க இஷ்டத்துக்கு பேசிட்ட. பாய் பாய், உங்க பிரச்சனை அந்த பொண்ணை லவ் பண்றது தானே? பொண்ணோட அம்மா கிட்ட மேட்டர் உடைக்குது, அப்படியே நிக்கா பண்ணி முடிக்குது. மியூசிக் டியூன் குச் நஹீ மன்தா. கதர் பாய், கழுத்து அறுக்காதீங்க. நீங்க கல்யாண புரோக்கர் இல்ல, நீங்க என்னோட என்னைக்குமே எடுக்கப்படாத படத்துக்கு ப்ரொடியூசர். அதை மறந்துடாதீங்க. பாத்துட்டே இருங்க, எல்லாம் சரியா? எப்படி உரம்போக்கு கம்முனாட்டி பஸ்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? வெட்டி பீஸ் பீஸா கோவத்துல போட்டுருவேன் சாக்கு. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படி என்ன பிரச்சனை? நான் இனிமே உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். பிரச்சனையா? அது உனக்கு எனக்குமா? எனக்கு பிரச்சனை கொடுக்க உங்க அப்பனாலையும் முடியாதுடா. 2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லா மூட்டை முடிச்சும் கட்டிட்டு அங்க இருந்து ஓடிடணும். ஜாக்கிரதை, புரியுதா? பாக்குறதுக்கு ஹிந்தி பட வில்லன் மாதிரி இருக்கான். ஹிந்தி பட வில்லன்? அவன் படத்துல நடிக்கிற மாதிரியா இருக்க. உண்மையான ஃபைட்டர் அவன். நாம முதல்ல இங்க கிளம்பலாம் வாங்க. டேய் நீ சீக்கிரம் முடி. டேய் பாலு, ஒரு பாட்டுக்கு டியூன் கிடைக்கல, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா என்னால போக முடியாது. டேய் சொன்னா ஓ कौन है? दादाவா? ஆமா சார், அந்த சைடு பாக்காதீங்க.
அந்த வேலையை முடிச்சிட்டு உங்க பில்ல செட்டில் பண்ணிட்டு போங்க சார் ப்ளீஸ். அந்த ஆள் யாரு? அட்லீஸ்ட் பேராவது சொல்லுங்களேன். சார் அது வந்து கிரி, சைதாப்பேட்டை கிரி. பெரிய செட்டப் சார். தீப்பெட்டி கேட்டா கூட கைய கால வெட்டிடுவாங்க சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சார் ப்ளீஸ். ஓகே. டேய் இங்க பாருடா. டேய் ஆஹா. நீதானா சைதாப்பேட்டை கிரி? ஆமா. ஆமையா? நீ ஆமானா நான் முயல்றா. சில சமயம் தூங்குனாலும் முயல் முயல் தாண்டா. நீ பெரிய தாதாவாடா? தாதாவா? ஏய் ஏய், உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டா ஒரு 9 பாட்டோட டியூன் கொடு. அது முன்னால தர முடியுமா சைதாப்பேட்டை கிரி? டேய், நான் தயா ஸ்ரீனிவாசன் அசத்தி ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். அவன் முன்னாடி நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னு காட்டி ஆகணும். என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தாதாக்கு முன்னாடி பீர் அடிச்சு. என்னடா முறைக்கிற? வேணா பாதி வேணா நீ குடி. ஏய் சந்திரமௌலி